இருக்கேன், நல்லா இருக்கேன் நம்புகிறேன். வெல்கம் டு வீக்கிங் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம தாத்தா ஒரு ஹோட்டலில் ஏறி விட்டுருக்காரு. அந்த மொக்க ஹோட்டலை அந்த ஹோட்டலில் போய் நம்ம பெரிய பணக்காராகி எபிசோடு 3 வரைக்கும் போட்டு இந்த எபிசோடு முடிக்க போகிறோம். எபிசோடு எத்தனை எபிசோடாக வரும்னு கேட்டிங்க, 3 எபிசோடுங்க. இது 1 இன்னும் 2 எபிசோடுக்கு போட்டு போகிறேன். அதை வேணால் பாருங்கள், மறக்காமல் போடுறேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 60க்கு மேலே பார்த்துட்ருக்கீங்க வீடியோ. அதில் ஏன் தெரில அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவை. அதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாட்டியும் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைபும் லைக்கும் வெள்ளைக்காயும் கொடுத்தீங்க. நம்ம நிறைய விதம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சுடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கூட இருக்கும், நம்ம பஸ்ஸில் வந்துருக்கோம், காரில் வந்துருக்கோம். தம்பி கீழே வந்துங்கப்பா. இறங்கிட்டேன் தம்பி, இதான் ஓ லொக்கேஷன், நீ போயிட்டு வா, அங்கே போகிறோம். நான் அவங்க போட்டு போகிறேன். ஏய் எங்கே இருக்கு? அங்கே தான் இருக்கு. அங்கே ஆமாம், அங்கே ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம தாத்தாவோட ஹோட்டலா? தாத்தா எழுதி வச்சுட்டு அப்படியே இறந்துட்டாருங்க. ஓகே, நம்ம தாத்தாவோட ஹோட்டலில் எப்படி இருக்கு பார்ப்போம். என்னடா அது? ஏய் ஹோட்டல்னால இது ஓனர் மாதிரி இரு. மேலே பாருங்கள், ரூமுக்கு கீழே ஒன்றுமே இல்லை. கீழே ஒன்றுமே கிடையாதா? நம்ம அதுக்கு ஒன்றும் போகல. சரி, நம்ம வீடு போய் நம்ம ஹோட்டல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அப்புறமேட்டா ரெண்ட்டு விடுவோம். ஐயோ, இப்போ வேறு எல்லா ரூம்லும் க்ளீன் பண்ணுவேன். எப்போ எவ்வளோ ஆளுக்கு க்ளீன் பண்ணுறேன். 1 2 3 இப்படியே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. 3 ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. மொத்தமாக சேர்த்து 4 ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வழக்கு மரத்தை அங்கே தூக்கி போட்டு வேண்டாம். ஓகே, நம்ம இது சாத்திப்போம். ஓகே, ஆமாம், இப்போ ரெண்ட்டுக்கு விடுவேன்டாங்க. ரெண்ட்டுக்கு விட வேண்டாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு கீழே ரெண்ட்டுக்கு விட வேண்டாம் அந்த ரூமை. இது ரெண்ட்டு விடுவோம். ஓகே, வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ரெண்ட்டு விடுவோம். சரி, கம்ப்யூட்டர் எடுக்காமல் வரேன்ட்டேன். கம்ப்யூட்டரை எடுத்து அதை இங்கே வச்சுட்டு ஓகே ரெண்ட்டு விடுவோம். நோ ரெண்டா? ஓ, ரெண்ட்டு பொருட்கள் வாங்கினேங்க. ஐயோ, பொருட்கள் வாங்காமல் இது பண்ணிட்டேங்க. சரி, இல்லை ஏதாவது பொருட்கள் பார்ப்போம். ஓகே, நம்ம ஆர்டர் போட்டுருவேன், கொஞ்சம் இடத்துல வரும். அது வரைக்கும் வேறு எதாவது இருக்கா பார்ப்போம். 3 hours later. என்னடா இவ்வாறு ஐயும் இன்னும் வரல. சரி, நம்ம கொஞ்சம் கேமாக இருக்க பார்ப்போம். தான் என்ன இடமா இருக்கும்? இங்கே தான் லொக்கேஷன் காட்டு, இங்கே தான் எதாவது இருக்கும். நம்ம ஆனர் எடுப்போம். வாங்களோட எவ்வளோ நிற்க முடியும்? இன்னும் ஆனர் சவுண்டு கேட்குது, இன்னும் சவுண்டு கேட்குது. இன்னும் இவ்வளோ பொருட்கள் ஒன்று இருக்குது. நம்ம ஆர்டர் போட்ட பொருட்கள் தானா? தம்பி, ஒன்றொரு பொருட்கள் நான் காசு எடுப்போம். இந்த வரேன் சார், காசு எடுத்துக்கிறேன். ஓகே சார், இந்தாங்க சார், இந்த வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் போயிட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம இந்தியா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம இந்தியாவில் பெஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டான நாடுன்னா இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கும். ஃபாரினில் சும்மாவே எதாவது ஒன்று வாங்கினாலே $2000 $3000 வைப்பாங்க. அதனால் இந்தியா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிக்க ஃபாரின் கண்ட்ரிலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூம் வைப்போம். சேர் என்ன தெரியல, இது மாதிரி வாங்கினேன். ஓகே, நம்ம இங்கே வைப்போம். இங்கே வைக்கலாமா? எங்கே வைக்கலாம்? இங்கே வைப்போம். நான் வந்தாங்கன்னா டயர்டோடு இப்படி இங்கே சீக்கிரம் இங்கே ஈஸியாக உட்காந்துப்பாங்க. இங்கே வேணால் பெட்டு வைப்போம். ஓகே, நம்ம போய் எத்தனை வாட்டி விடுறோன்னு தெரில. கட் பண்ணி காமிக்கிறது இதாகும், லேட்டாகும். அதனால கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலி ரெடி பண்ணியாச்சு கைஸ். ஒரு ரூம் காட்டுறீங்க பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஃபேனு எல்லாம் போட்டு டோரெலாம் போட்டு இது பண்ணியிருக்கேன். எல்லா ரூம்லையும் அதே தாங்க. இங்கேயும் அதே தான், இங்கே பாருங்கள் அதே தான். மாற்றி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்ட்டுக்கு விட வேண்டாம். ஓகே, இன்னும் ஒன்று மிஸ் ஆகுதான். ஓ, சாஸ் வாங்கி வைக்கலையா? ஐயோ, சாஸ் வாங்கணும். சாஸ் ஆர்டர் போட்டுருவேன்டா. ரொம்ப டெலிவரி. இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? ஆமாப்பா, வெறும் சாஸ்லாம் போட்டு அதுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, நான் காசு எடுக்கணும், அதை எடுத்துருவேன். ஓகே, நம்ம காசு எடுத்துகிட்டு வேண்டாண்ணா வாங்கி வச்சுக்கணும். ஓகே, அப்போ போயிட்டு வரப்போ. ஓகே, போயிட்டாங்க. இப்போ நம்ம சாஸ்லாம் எடுத்து ஒரு ரூமுக்கு எடுத்து வைப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு எடுத்துப்போம். நம்ம வெறும் 4 லேஸ் தான் போட்டோம், அதனால இதாகும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த ரூமுக்கும் 2வது ரூமுக்கு வைப்போம். எங்களை அப்பா இங்கே வைக்கலாமா? இங்கே வச்சிரும். இங்கே தான் சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம இங்கே போய் திருப்பி எடுத்துருவோம். ஓகே, இன்னும் ஒரு ரூமுக்கு
ஓகே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே பண்ணுறோம் ஷேர்ஸு. இப்போ இன்னொரு ஷேர்ஸ் வேறு எடுத்துருவோம். எத்தனை லாஸ்ட்டு ஷேர்ஸு தான். ஓகே இப்போ நம்ம அங்கே ஒன்று மொத்தமாக 4 ரூம் இருக்குது. ஓகே இது இங்கே வைப்போம். வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ரெண்ட்டுக்கு விடலாம், அதாவது வருவாங்க. ஓகே நம்ம எல்லா இதுவும் பூட்டியாச்சா? பூட்டிட்டோம். ஓகே நம்ம ரெண்ட்டு விட வேண்டாம். ரெண்ட்டு விட்டாச்சு. ரெண்ட்டு விடுறது நமக்கு ரெண்ட்டு விட்டாச்சு. ஓகே நம்ம ரெண்ட்டு ஆஃப் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு ரெண்ட்டுக்கு யாராவது வராங்க பார்ப்போம். இங்கே எதுவும் தெரியுது. இங்கே தான் நல்ல ரெண்ட்டு கிடைக்கிது சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கா, நம்ம காரை பார்க்கிங் பண்ணிடுவோம். ஓகே நம்மள மாதிரி இன்னொரு கார் இருக்குது. ஓகே நம்ம இறங்க வேண்டாம். ஓகே போவோம், அவன்கிட்ட கேட்போம். சார் ரெண்ட் ரெண்ட் ஆகிறோம், வேறு ரேட் வைக்கலையே. இருங்க ஒரே நிமிஷம். ஓகே நம்ம ரெண்ட் எவ்வளோ வைக்கலாம்? ஒரு ரூமுக்கு 20 ஹவர்ஸ்னால் ஒரு நாள்னால் ஒரு 1000 வைக்கும். 1000 சார். 1000ண்ணா பரவாயில்ல. ஓகே எனக்கு ஒரு புக்கின்னு சாவி கொடுங்க. வரேன் சார். ஐயோ சாவி இங்கே இருக்கு தெரியலையே. இங்கே வச்சுருக்காங்களா கபோர்டு மாதிரி? இங்கே ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது. இதான் கீ. ஆமாம் இது கீ தான். ஓகே இந்த கீயை எடுத்து அவர்கிட்ட கொடுப்போம். இந்தாங்க சார் ஒன்ஸ் கீ. தேங்க்யூ போனோம். அப்போ அங்கே போய் தங்குறோம். ஓகே சார் போயிட்டாரு மேலே. ஓகே அவங்க தங்குறோம். இப்போ நம்ம வேறு யாராவது வராங்கன்னு பார்ப்போம். அதாவது சும்மா பார்ப்போம். வேறு யாரும் வர்ற மாதிரி தெரியல. சரி கம்ப்யூட்டர் நோண்டோம். ஏதோ கால் வருது. ஹலோ சார். சார் ஏதாவது சாப்பாடு மாதிரி ஏதாவது கிடைக்குமா சார்? சாரி சார் சாப்பாடு தான் அறிவே இல்லை. சாரி இல்லை சார். ஓகே சார் சாரி. ஓகே சார். ஓகே இது பண்ணுற சாப்பாடு கேட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட இப்போ வெறும் ஹோட்டல் போட்டால் ஆரம்பிச்சோம். சாப்பாடு இல்லை. சாப்பாடுக்கு அந்த ரூம் எடுத்துக்கலாம் இருக்குங்க. இங்கே தான் வெறும் சாப்பாடு செஞ்சு அவங்க சாப்பாடு கேட்கும்போது அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டாம். அங்கே ஏதாவது இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பொருட்கள்லாம் வாங்கணும். ஓகே ஃபஸ்ட்டு பொருட்கள்லாம் வாங்குவோம். ஓகே கம்ப்யூட்டரை இது பண்ணுவோம். 1 2 3 4 5 6. ஓகே நம்ம ஆர்டர் போட்டாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட வேண்டாம். ஓகே தம்பி டெலிவரிப்போ வரேன் சார். காசு எடுப்போங்க. தம்பி டெலிவரிப்போ வரேன் சார் சொல்கிறேன். இந்தாங்க சார் காசு. ஓகேப்பா இந்தாங்க இந்த வச்சுக்கோங்க பொருட்கள். ஓகே கொடுத்துட்றாரு. ஓகே இப்போ நம்ம செட் பண்ணுங்க. ஒரு இதுவும் இருங்க நம்ம செட் பண்ணிடுறோம் முதல்ல. ஓகே ஆச்சுக்கு எப்போ எவ்வளோ கட் பண்ணி காமிக்கிற கைஸ் கிச்சன் எப்படி இருக்குன்னு நான் நம்ம ஹோட்டலுக்கு இது பண்ணுறேன். கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம கிச்சனை எப்படி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா இதுதான் கிச்சனு. நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி சாப்பாடாக செஞ்சால் மேலே கொடுப்போம். ஓகே இப்போ நம்ம பொருட்கள்லாம் வாங்கணும். என்ன பொருட்கள் இன்னும் என்னடா வாங்கணும்னு கேட்டிங்கன்னா காய்கறி வாங்கணும், ஃபுட்டு வாங்கணும், எல்லாமே வாங்கி சமைச்சு கொடுக்கணும். அதுக்கு மேலே காய்கறி ஆர்டர் போடணும். ஓகே நம்ம போய் ஆர்டர் போட வேண்டாம். நம்ம போய் ஆர்டர் போடுறோம். பெல் சவுண்டு கேட்குது. இங்கே இருக்கோம். ஓகே சார் வந்துச்சோ. காசு வரேன் சார். ஓகே நம்ம காசு எடுத்துகிட்டு போய் கொடுக்கோண்டா. என்னங்க சார்? தேங்க்யூ இப்போ நான் போயிட்டு வரேன். ஓகே சார். இப்போ நம்ம போய் காய்கறி எடுத்து ஃபுல்லாக வைப்போம். காய்கறி தான் வெஜ்ஜு வெங்காயம் எடுத்து வைப்போம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எண்டுக்கும் உண்டாச்சு. என்னடா அதுக்குள்ளேயே என்ன வீடியோ முடிக்கிறதான்னு கேட்டிங்களா? நம்ம ரொம்ப நேரம் எடுத்ததுனால தான் ஆகுது. ஏன்னா 8 நிமிஷம் தான் எடுத்து கேட்டிங்களா? அப்படியே அப்லோட் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகுது சார். லோடு இதாகுது நெட்டுனால. அதனால் 8 நிமிஷத்தில் முடிச்சுன்னா அடுத்த வாட்டி பார்ட் 2 கன்ஃபார்மாக போடுறேன். வரும் பார்ட் 2 போடுறேன் கண்டிப்பாக. எல்லோரும் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர் வருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம ஒரு இது மாதிரி கிடச்சிருக்குங்க. 100 சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுனால ஒரு இது மாதிரி கிடச்சிருக்கு. அதான் ஒரு அதான் இது மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துடுது. அதனால தான் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிடுங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல்லை கையும் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி நம்ம வீக்கி கேமிங் வீடியோ போட்டிருக்கோங்க. பாய் உங்கள் வீக்கி கேமிங் அடுத்த பார்ட் 2 சந்திப்போம். பாய்.